நீங்க எல்லாரும் என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டிருந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஆனா டோக்லா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டேட் பை வாக்ஸ்ல எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். டோக்லா செய்யறதுக்காக 2 கப் கடலை மாவும், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் உப்பும் ஆட் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி தோசை மாவு ரெடி பண்ற மாதிரி டோக்லா மாவை ரெடி பண்ணி மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டுல இருக்க இட்லி குக்கர்ல ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி பாயில் ஆறதுக்கு வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி ஓரமா எடுத்து வச்சு இந்த டோக்லா மாவை எடுத்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல பேக்கிங் சோடா இருந்தா ஓகே, இல்லனா ஒரு பாக்கெட் ஈனோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஆயில ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டோக்லா மாவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த பிளேட் அப்படியே நம்ம இட்லி குக்கர்ல வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. இப்போ நம்ம டோக்லா ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், கொஞ்சோண்டு கருப்புல ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சிருந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி விட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு உப்பும் சர்க்கரையும் ஆட் பண்ணி பாயில் வந்தோடனே ஆஃப் பண்ணுங்க. நம்ம டோக்லா ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு கத்தி வச்சு குத்தி பாருங்க. ஒட்டாம வந்துச்சுன்னா டோக்லா ரெடி ஆயிரும். அந்த டோக்லா எடுத்துட்டு அப்படியே திருப்பி போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த தடுக்காவை அது மேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா குஜராத்லயே ஃபேமஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஆன டோக்லா 10 நிமிஷத்துல நம்ம ஈஸியா ரெடி பண்ணிட்டோம். நிறைய பேர் இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க. வைஃப் சொன்ன டிப்ஸ்னா யூஸ் பண்ணி செய்யுங்க, ஸ்மூத் அண்ட் ஸ்பான்சியா வரும். அது மட்டும் இல்ல, நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்களே பாருங்க எவ்வளவு ஸ்மூத் அண்ட் ஸ்பான்சியா வந்திருக்குன்னு. சுட சுட டோக்லாவே நல்லா கிரீன் சட்னில தொட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இப்பயே இந்த வீடியோ சேவ் பண்ணி நாளைக்கே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பரான டோக்லா ரெசிபியோட இன்னைக்கு vlog கம்ப்ளீட் பண்றோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.